والسلام على خاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تكونوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة أولئك هم المهتدون صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அகலாம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும் இஸ்லாத்துக்காக தங்களுடைய இன்னுயிரின் நீத்த சுஹதாக்கள் மீது குறிப்பாக நம்முடைய ஏர்வாடியினுடைய சுஹதா ஷஹீத் அருமை சகோதரர் ஹாஜா முஹிதீன் அவர்கள் மீதும் பொழியப்பட பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். ஏர்வாடி வரலாறு காணாத என்று சொல்வதை விட ஏறத்தாழ நான் 35 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கின்றேன். தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களுக்கு சென்றிருக்கின்றேன். ஒரு முஸ்லிம் இளைஞர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆண்களை விட மிக அதிக எண்ணிக்கையிலே பெண்கள் திறந்திருக்கக்கூடிய முதல் கண்டன கூட்டம் ஆர்ப்பாட்டம் இதுதான். இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்க்கவே இல்லை. ஒரு ஊர்ல ஒரு பேரூராட்சி அளவில் இருக்கக்கூடிய ஊர்ல நடைபெற்ற படுகொலைக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஏர்வாடி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம் சமுதாயமே, முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல முஸ்லிம் சமுதாயத்திற்கு உறுதுணையாக இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய 98 விழுக்காடு இந்து சமூகமும் எனக்கு நீதி வேண்டும் என்று ஒரு வரலாறு என்று பயன்படுத்தியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இன்று நான் மாலை மதியம் ஏர்வாடிக்கு வந்த உடனேயே முதலிலே நான் சென்றது ஷஹீத் ஹாஜா முஹிதீன் அவர்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய தந்தையாரை சந்தித்தேன், அவர்களுடைய தாயாரை சந்தித்தேன், அவர்களுடைய பாட்டியாரை ஊமாவை சந்தித்தேன். மிகப்பெரிய சோகத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த சோகத்திலே என்னுடன் வந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீதை பார்த்து ஹாஜா முஹிதீன் அவர்களுடைய தாயார் காக்கா, நீங்கள் இருக்கீங்க 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, இன்னும் அந்த என் மகன் படுகொலை செய்த பாவியை இன்னும் கைது செய்யவில்லை என்று கேட்ட கேள்வி இருக்கிறதே, அது எங்களை பார்த்து மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களையும் பார்த்து கேட்ட கேள்வி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களிலே மக்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்திருக்கலாம், சாலைகளை பேர்த்து சென்றிருக்கலாம், பாலங்களை அடித்து சென்றிருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் இருந்த இந்த முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் இவர்களுடைய உள்ளத்தில் இருந்த விரோத போக்கை ஒரு சிலர் உள்ளத்திலே மன மாயையை, குரோத மனப்பான்மையை அடித்து சென்றிருக்கிறது. முகநூலிலே, சமூகங்களிலே, பத்திரிகையிலே மட்டுமே இல்லை, நீங்கள் சென்னையில எங்கே வேண்டும்
மக்காவுக்கு செல்லுங்கள், கடலூருக்கு செல்லுங்கள். பரிதவித்து நின்ற அந்த மக்கள் தொப்பி வைத்துக் கொண்டு தாடி வைத்துக் கொண்டு ஒரு முஸ்லீமை பார்த்தால் கை குலுக்கி, நெஞ்சாவது நாங்கள் பசித்திருந்த போது எங்களுக்கு உணவு கொடுப்பீங்க, நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கு படகு மூலமாக காப்பாற்றினீர்கள் என்று முஸ்லீம்களை அரவணைக்கக்கூடிய நிலை மட்டுமல்ல, மிக மோசமாக சென்னையிலே பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு நான் சென்றேன். அந்த பள்ளிவாசலே, எம்ஜிஆர் நகர் பள்ளிவாசலே ஒரு நிவாரண முகாமாக மாறி இருந்தது. பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்த பிறகு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு இந்து பெண்மணி, நல்ல நெருக்கமா குங்குமம் போட்டு வைத்திருந்த பெண்மணி, கையை கும்பிட்டு எடுத்து கும்பிட்டு நம்முடைய சமுதாயத்தினுடைய சேவைகளை எல்லாம் மெச்சினார் என்ற செய்தி அல்ல, அதை கடந்து வரும்போது இன்னொரு தகவலை அங்கோட இந்து சகோதரர் சொன்னாங்க. புர்கா போட்ட ஒரு முஸ்லிம் பெண்மணியை கேலி செய்த, ஈவ்டீசிங் செய்த ஒரு பையனை முஸ்லிம் இளைஞர்கள் ஏன்னா இப்படி செய்யறான்னு கேட்கும் போது அங்கு ஒன்று திறந்து வந்த இந்து சகோதரர் தான், நீங்களாம் போக, நாங்க இவங்க கவனிச்சு நல்ல கவனித்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க. ஏன் இந்த செய்தியை சொல்கின்றேன் என்றால், எத்தனையோ ஆண்டுகள் திட்டவிட்டு 1925 ஆண்டு தொடங்கி இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பாசிகளுக்கும் ஜெயினர்களுக்கும் மதமே இல்லை என்று சொல்வதற்கும் உள்ள நாடு என்ற இந்த நல்லிணக்கத்தை சிதைப்பதற்காக வந்த சங்க பரிவார் RSS கனவுகள் தகர்ந்தது தமிழகத்திலே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல்ல முகநூலிலே சில சகோதரர்கள், வாட்ஸ்அப்பிலே சில சகோதரர்கள் பரப்பிய செய்தி இங்கே நான் குறிப்பிட வேண்டும். அதுக்காக இடையில வெள்ளத்திற்கு வந்தேன். என்ன செய்தியை பரப்பினார்கள்? 2001 குஜராத்திலே வரலாறு காணாத பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்பத்திலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய